எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நீட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஆனா அடுத்த 7 மினிட்ஸ்ல சார் நான் எத்தனை கொஸ்டின் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில வந்தாலும் அதை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இப்ப நான் சொல்ல போற மாடல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வரும் நீட் எக்ஸாம்ல. என்னென்ன மாடல்ல கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா மினிமம் 2ல இருந்து 3 கொஸ்டின் வரலாம். கொஸ்டின் கம்பல்சரி எல்லா வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இந்த ஃபாரடே லா. ஸோ ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்மளுக்கு ஒன்றும் கம்ப சுத்துற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. டைரக்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஸோ ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க, யூனிட்ஸுமே சம்டைம் கேட்டுருவாங்க. அதே மாதிரி அதோட எஃபெக்ட் எனக்கு என்ன ஆகும் நான் டைல்யூட் பண்ணா, ஏன்னா இதை பேஸ் பண்ணி அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட் டைப் வரலாம். எந்த நம்மளுக்கு கேரண்டியும் இல்லை. பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா ப்ராப்ளம் தான் வரணும்னு, அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினுமே வரலாம். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், அதோட ஃபார்முலா, யூனிட், அது என்ன ஆகும் நம்ம டைல்யூட் பண்ணோம்னா அப்படின்னு கொடுத்துருக்கேன். மோலார் கண்டக்டிவிட்டி, இது எல்லாமே இந்த 3 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் டைல்யூஷன். இந்த கிராஃபை பேஸ் பண்ணி ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா ஸ்ட்ரெயிட்டா கோடு இருக்கும், வீக் எலக்ட்ரோலைட்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாரபோலா. அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு அப்ளிகபிள்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அடுத்து கோல்ராஷ் லா, இது நம்ம எல்லாருக்குமே எழுத தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு போங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரலாம். ஓகே சார், ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் பார்த்துட்டேன், கண்டக்டன்ஸ், ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி, இந்த ஃபார்முலாலாம் பார்த்துட்டேன், கோல்ராஷ் லா பார்த்துட்டேன். இதை தாண்டி வேற என்ன சார் கேட்க முடியும் அப்படின்னா, இதை தாண்டி அடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்ளிகேஷன். ஆல்பா வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ண வேணாம், லாம்டா, அதாவது மோலார் கண்டக்டன்ஸ் அட் கான்சென்ட்ரேஷன் C டிவைடட் பை இன்ஃபைனைட் டைல்யூஷன். இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். யோசிக்கலாம் சார் டஃபா வந்துருச்சுன்னா என்ன சார் பண்றது? டஃபாலாம் ஒன்றும் வராது. ரீநீட்டா இருந்தாலுமே நம்மளுக்கு ஆக்சுவல் நீட் பேப்பர் லெவல்ல தான் இருக்கும். ஏன்னா வந்த நீட் பேப்பர் எப்படி இருந்தது, அது வந்து போர்ட் லெவல் பேப்பர். அடுத்து லாஸ்டா கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை தப்பில்லாம பார்த்துட்டு போ. கியூனா எப்படி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ நார்மல் சப்ஸ்டியூஷன் தான் வரும். இதுல பசங்க எங்க மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னா கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணாதீங்க. கால்குலேஷன்ல சார் எனக்கு இந்த லாகிரிதம்க்குலாம் ஷார்ட்கட் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சா போதும், கண்டிப்பா நம்மளால ரீநீட்ல நல்ல மார்க்கே எடுக்க முடியும். நர்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம், இல்லனா கோல்ராஷ் லாவோட அப்ளிகேஷன் ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லனா டைரக்ட் கொஸ்டின் இந்த கோல்ராஷ் லா ஃபார்முலால இருந்து கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் வரலாம், இல்லனா ஃபார்முலா, யூனிட், என்ன ஆகும் நான் டைல்யூட் பண்ணா. மறந்துடாதீங்க, ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி செலக்டிவா, இப்போ சப்போஸ் நான் நல்லா பண்ணல சார், நான் டிராப் எடுக்கலான்னு ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ உங்களுக்காக தான் நம்மளோட யக்கீன் நீட் தமிழ் 2027 பேட்ச். இந்த பேட்சோட பிரைஸ் பார்த்தோம்னா வெறும் 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மி, 999. இதுல வருஷத்துக்கே நம்மளுக்கு என்ன இந்த ஃபீஸ் தான், வெறும் 999. இதுல உனக்கு லைவ் லெக்சர், ரெகுலர் டெஸ்ட், 24x7 டவுட் சப்போர்ட், கிளாஸ் ரூம் நோட்ஸ், மைண்ட் மேப், PYQ எல்லாமே இருக்கும்டா. A to Z எல்லாமே கிடைக்குமா உங்களுக்கு? ஆனா எவ்வளவு? வெறும் 999. கேட்கலாம் சார் இவ்வளவு கொடுக்குறீங்க, நீங்க காஸ்ட்லியா வச்சிருக்கலாம்ல. அப்படி இல்லை, நம்ம ஊர்ல எல்லா பசங்களும், ஏன் நானே கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து தான் வந்தேன். ஸோ 1000 ரூபான்றதே நம்மளுக்கெல்லாம் பெருசு. ஸோ 999 தான் வருஷத்துக்கு. கண்டிப்பா நாங்க எல்லாரும் தான் கிளாஸ் எடுப்போம். நான், அபி சார், பிரைட்டன் சார், தருண் சார், நாங்க எல்லாரும் எப்படி கிளாஸ் எடுப்போம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா டிராப் எடுக்கணும்னு முடிவு பண்றீங்களா, பேட்ச்ல என்ரோல் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தர் ட்ரீமும் எங்க ட்ரீம் மாதிரி. கண்டிப்பா டே 1லேருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணி உங்க ஒவ்வொருத்தர்னாலையும் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். மெயினா ஷார்ட்கட்டு, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் படிக்கணுமா? ஒரு சில விஷயம் படிக்கிறத கிளியரா தெளிவா படிச்சாலே போதும், நம்மளால மார்க்கே எடுக்க முடியும். ஸோ எஸ், இன்னும் என்ரோல் பண்ணலனா மறக்காம என்ரோல் பண்ணிடுங்க. டிராப்பர் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, வெயிட் பண்ணாதீங்க, என்ரோல் பண்ணுங்க. கிளாஸஸ் தமிழ்ல இருக்கும் சார். அதுக்குன்னு பியூர் தமிழ்ல மட்டும்தான் இருக்குமா சார்? அது எப்படா இங்கிலீஷ்லையும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ரோல் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் கிளாஸ்ல மீட் பண்றேன். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஓகேவா? மறந்துடாதீங்க. என்ரோல் பண்ண லிங்க் இப்போ நான் பேசிட்டு இருக்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். படிங்க. கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன்.